ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். டுடே மார்னிங் நம்ம வீட்டு வேலை எப்படி போச்சுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், சூப்பராக மருந்தாணிங்க நம்ம செடியிலே பறித்து நம்ம அரைச்சி அழகாக வச்சாச்சுங்க. சூப்பராக செவந்திருக்கு. டார்க்காக செம்மையாக பிடிக்கும் எங்கள் மருந்தாணி. கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் அதிகமாக ஊற்றிட்டேன், அதனால் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் தண்ணி மாதிரி ஆயிடுச்சு. பட் சூப்பராகவே இருக்குது பாருங்கள், செம்மையாக செவக்கும் எங்கள் மருந்தாணி. யாருக்கெல்லாம் மருந்தாணி பிடிக்குமோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்பயும் போல் வழக்கம் போல் எந்திரிச்சாச்சுங்க. எந்திரிச்சு காஃபியுமே குடிச்சிடலாம். ஃப்ரெஷ்ஷப் ஆகியாச்சு. ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு காஃபியுமே போட்டுடலாம். காஃபி போட்டு அடுத்து நெக்ஸ்ட் எல்லா வேலையும் முடிச்சாச்சுங்க. ஜாமான்கள் எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சு. பிரேக்ஃபாஸ்ட் என்ன சனி யோசனை பண்ணிட்டு சரி சப்பாத்தி உருளைக்கிழங்கு செஞ்சேன்னா சொல்லிட்டு அதுவுமே செஞ்சேங்க. என் பையனுக்கு வந்து மசாலா தோசைனா ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி வந்து அவர் காலேஜுமே போகலை. இன்றைக்கி அவனுக்கு வந்து உடம்பு சரியில்லைங்க. செம்ம சளி ஜுரம், எங்கே பார்த்தாலும் சளி ஜுரங்க. அவ்வளோ காற்றடிக்குது, பனியுமே அதிகமாகவே இருக்குது. நாங்கள் கடலோரமாக இருக்கலாம், ரொம்ப பனி அதிகமாகவே தெரியுது. அதனால் தூங்கவே முடியல. நைட்லாம் விடிய ஒரே இரும்பல். சரி இன்னைக்கு காலேஜ் லீவ் போட்டான்னு சொல்லி லீவுமே போட்டான். காலை நம்ம வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் சப்பாத்தி உருளைக்கிழங்கு மசாலா தோசை தாங்க. இதே உருளைக்கிழங்கு வச்சு அப்படியே மசாலா தோசையுமே ஊற்றி கொடுத்துட்டாங்க. பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. நல்லாவே இருந்துச்சு, நல்லா ஸ்பைஸியாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சோம்னாக்கா. என் ஹஸ்பண்டுக்கு சப்பாத்தி உருளைக்கிழங்கு, எங்களுக்கு தோசை. டூயின் வேணால் வேலை முடிச்சுங்க. அந்த உருளைக்கிழங்க வச்சு லைட்டாக வந்து நம்ம பட்டருமே போட்டுக்கலாம். நல்லாயிருக்கும் தோசைக்கு. சட்னியுமே தக்காளி சட்னி அரைச்சிருந்தாங்களா, அதையுமே அப்படி சைடில் அப்படி ஓரம்லாம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுடலாம். ஒரு பக்கமாக வந்து உருளைக்கிழங்கு மசாலாமே வச்சுட்டு ஒரு பக்கம் முட்டையுமே போட்டு ஊற்றிடலாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. பசங்களுக்குலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப பிடிக்கும். சாப்பிட கூட சாப்பிடுவாங்க. நம்ம ஹோட்டல்லாம் கூட பாருங்கள், உருளைக்கிழங்குலாம் போட்டு கொடுப்பாங்க. அது ஒரு மாதிரி டேஸ்ட் நல்லாவே இருக்காது. நம்ம வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நல்லாவே மசாலா நல்லா நிறையா போட்டு கொடுத்தோம்னா சூப்பராகவே இருக்கும். முட்டையுமே ஊற்றியாச்சு. விட்டு லைட்டாக மிளகுத்தூளுமே தூவிக்கலாம். லைட்டாக மிளகுத்தூள் உப்புமே தூவிக்கலாம். காலைல நம்ம வீட்டில் இப்படி தாங்க வேலை முடிஞ்சிச்சு. அடுத்து மதியம் லஞ்ச் என்ன செய்யறதுன்னு தெரியல. நான் அது என்ன பண்ணணும்னு இனிமேல் தான் பார்க்கணும். மணி 12 மணிக்கு மேலே ஆகிடுச்சு. 12 மணி ஆக போகுது. மதியம் லஞ்ச் என்ன செய்யலான்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். என்னோடய வீடியோ எல்லாம் ஃபஸ்ட் டைம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னோடய வீடியோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள். வாங்க மக்களே சாப்பிட்லாம். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி மசாலா தோசை சாப்பிடுவோம் கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும். பாய்.